ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு தீர்க்க தரிசன உலகம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆழ்ந்து தியானிக்கும் போது உண்மையாகவே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இன்னும் வரும் காரியங்களை குறித்தும் கர்த்தருடைய மனதில் இருக்கிற தேவ திட்டங்களை குறித்தும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் வேதத்தில் ஏறத்தாழ 70% தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் பேசின வார்த்தைகள் எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனம்தான். ஆகவே தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை வாசித்து அவைகளை தியானித்து அதனுடைய ஆழமான அர்த்தங்களை கண்டுகொள்வது எந்த காலத்தையும் விட கடைசி காலத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. ஏன்னா நாம் வாழ்கிற இந்த காலம்தான் அடிக்கடி புதிய மாற்றங்கள், புதிய மாறுதல்கள், விளங்கி கொள்ள முடியாத காரியங்கள் எல்லாம் பூமியிலே நடக்கும். மனுஷ சமுதாயத்திலும், அரசியலிலும், இயற்கையிலும், இன்னும் சபையிலும், ஆவிக்குரிய காரியங்களிலும் புதிய மாற்றங்கள், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தறியாத, கற்பனை கெட்டாத காரியங்கள் வரும். அப்போல்லாம் நம்முடைய மனதிலே என்ன கேள்வி தோன்றும் என்றால், இது ஏன் நடக்குது, இதனுடைய காரணம் என்ன, இது எங்கே போய் முடியும், இப்படி பல கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியணும்னா வேதாகமத்துக்குள்ளே நீங்கள் நுழையணும். வேதாகமத்திலே கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் வரும் காரியங்களை, வரும் கோபத்திற்கு முன்னாலேயே தப்பித்து கொள்ளுகிற மார்க்கத்தை அறிந்து கொள்ளலாம். இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பித்து கொள்வதற்கு, இந்த இருண்ட காலத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளைத்தான் விளக்காக கொடுத்திருக்கிறார். சரி, போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது தன் இஷ்டப்படி செய்யும் ராஜாக்கள் பற்றி தானியேல் உரைத்திருக்கிற காரியங்களை ஆராய ஆரம்பித்தோம். ஏன் அதை ஆராய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இனி உலகத்தில் கடைசி நாட்களில் ஒரு ராஜா எழும்பி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுமை செய்ய போகிறான். அவனுக்கு பேர் அந்தி கிறிஸ்து. ஆனால் இந்த ராஜா வெளிப்படுவதற்கு முன்பாக அவன் பல்வேறு விதங்களிலே தன்னுடைய குணாதிசயங்களையும் தன்னுடைய ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும் என்பதையும் மனித ராஜாக்கள் மூலமாக தன் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறான். அவன் எடுத்த உடனே உலகத்தை பிடித்து ஆளுமை செய்து விடுவதில்லை. அவன் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, எப்படி தன்னுடைய ராஜ்யம் அமைக்கப்படும் என்பதற்கு மனித ராஜாக்கள் சிலர முக்கியமான ஆட்களை எடுத்து அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் கிரியை செய்து அவன் தன்னுடைய குணத்தை, சுபாவத்தை, என்ன செய்ய போகிறான் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறான். வேதத்தில் நிறைய ராஜாக்கள், தன் இஷ்டப்படி செய்கிற ராஜாக்களை குறித்தும் உலக ஆளுமையை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை கொண்ட ராஜாக்களை குறித்தும் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட ராஜாக்களை தாண்டி உலகத்தில் இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஹிட்லர் முதற்கொண்டு சர்வாதிகாரத்தோடையும் உலகத்தை பிடித்து ஆள வேண்டும் என்கிற எண்ணத்தை வெளிப்படுத்தினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் இனி வரப்போகும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுமையை முன்கூட்டியே பிரதிபலித்து காமிக்கிறவங்க. இது இப்படி தான் இருக்கும் என்று முழுசால அவனுடைய குணாதிசயங்களில் நிறைய குணாதிசயத்தை பிரதிபலித்து காண்பிப்பார்கள். இயேசுவும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக பலர் மூலம் தன்னுடைய காரியங்களை தான் இந்த உலகத்தில் வெளிப்படும் போது இயேசு எப்படி வருவார் என்பதை பிரதிபலித்து காண்பித்திருக்கிறார். அதை குறித்து போன நிகழ்ச்சியில் தெளிவாக நான் நிறைய விவரங்களை சொல்லியிருக்கிறேன். ஒரு தாவீதிடத்தில் கூட கர்த்தர் தன்னுடைய சுபாவத்தை, குணாதிசயத்தை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். தானியேலுடைய மந்தையில் ஒரு ஆட்டை ஒரு சிங்கம் வந்து பிடித்து கொள்ளுகிறது. இன்னொரு முறை ஒரு கரடி வந்து பிடித்து கொள்ளுகிறது. தாவீதுக்கு நிறைய ஆடுகள் இருக்கிறது, 100 கணக்கில். ஒரு ஆடு தானே, ஒரு ஆட்டுக்குட்டி தானே என்று தாவீது கருதாமல், ஒரு ஆட்டை பிடிச்சா பிடிச்சிட்டு போகுது, ஆட்டுக்குட்டியினுடைய உயிர் பெருசா, மேய்ப்பனுடைய உயிர் பெருசா என்று கருதாமல், அல்லது மற்ற ஆடுகளெல்லாம் சேஃபாக வச்சுக்கிறோம், இது பிடிச்சா பிடிச்சிட்டு போன்னு அவர் வராமல், அந்த ஒரு ஆட்டிற்காக தன்னுடைய உயிரை துச்சமென்று வைத்து போராடி அந்த ஆட்டை மீட்டு கொண்டார். கரடி கையிலிருந்து அப்படித்தான். இது கிறிஸ்துவனுடைய எந்த குணாதிசயத்தை காட்டுதுன்னா, 100 ஆடுகள் கொண்ட ஒருவன் தப்பிப்போன ஒரு ஆட்டை தேடினதையும்
ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க துணிவான் என்பதையும் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி காமி. இதுதான் கிறிஸ்துவனுடைய சுபாவம். தன்னுடைய ஆடுகளுக்காக, தன்னுடைய மந்தைக்காக தன் ஜீவனையும் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. தாவீது ஜீவனை கொடுக்க துணிந்து நின்று யுத்தம் செய்தார். ஒரு ஆத்துமா தானே, ஒரு ஆடு தானேன்னு விட்டு விடாமல் அதற்காக தன் உயிரையும் பணயம் வைத்தார். இப்படி வேதாகமத்தில் சொல்லப்படுகிற பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய பிரதிபலிப்பு நிறைய இடங்களில் இருக்கிறதை அறிய முடியும். அதே மாதிரி தான் இந்த சைடில் அந்தி கிறிஸ்து. அவன் இந்த உலகத்திலே முழுவதுமாக தன்னை 100% வெளிப்படுத்துறதுக்கு முன்னால் அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம், அவனுடைய செயல்பாடுகள் போன்றவைகளை தன்னை போலவே உலகத்தை ஆள துடித்த ராஜாக்கள் மூலமாக பிரதிபலித்து காண்பித்திருக்கிறான். சரித்திரத்தில் சொல்லப்பட்ட ராஜாக்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட ராஜாக்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அதில் ஒரு காரியம் சொன்னது, அவன் உலகத்தை பிடித்து ஆளுகிற மனநிலை உள்ளவன். ஏன் இந்த அந்தி கிறிஸ்துவ குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை நம்ம ஆழமாக தியானிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இயேசு பிறப்பதற்கு முன்னால், இன்னும் இயேசுவே வரலை, இயேசு பிறப்பதற்கு முன்னால் சுமார் 500 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தானியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் கடைசி காலத்தில் வெளிப்பட போகும் மிருகத்தை குறித்தும், அந்தி கிறிஸ்துவை குறித்தும், அவனுடைய ஆட்சியை குறித்தும், அடையாளங்களை குறித்தும் கர்த்தர் தெளிவாய் பேசியிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இவர் தானியேலுக்கு கர்த்தர் அவ்வளவு காரியத்தை அவ்வளவு முன்னாலேயே வெளிப்படுத்தணும்னா, ஒரு அந்தி கிறிஸ்து வருகிறதுக்கு கொஞ்சம் முன்னால் கர்த்தர் அதை குறித்து வெளிப்பாடுகளை தரலாம். ஆனால் தானியேல் இடத்திலே கர்த்தர் அந்த வெளிப்பாடுகளை தான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் ஏறத்தாழ 500 வருஷத்துக்கு முன்னாலேயே வெளிப்பாடுகளை கொடுக்கிறாருன்னா, அந்த வரப்போகிற ராஜாவும் வரப்போகிற ராஜ்யமும் அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுமையும் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அது மனுக்குலம் முழுவதையும் பாதிக்கக்கூடியது. உலகம் முழுவதையும் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கக்கூடியது. அதனால தான் முந்தியே கர்த்தர் சொல்லிவிட்டார். இன்னொரு காரணம் இருக்குது. தானியேல் காலத்திலிருந்து அப்பொழுதிருந்தே இந்த ஆவி இந்த உலகத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. அப்போது சாத்தான் கடைசி நாட்களில் உலகத்தை பிடித்து ஆளுமை செய்ய போகிறான். இப்போவும் இல்லை, நாம் வாழ்கிற இந்த காலத்தினுடைய இறுதியிலே சாத்தான் இந்த முழு உலகத்தை பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஆளுமை செய்ய போகிறான். இது எங்கே இருக்குது? தானியேல் எங்கே இருக்கிறார்? யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் எந்த காலத்தில் இருக்கிறோம்? தானியேல் எந்த காலத்தில் இருக்கிறாரு? அப்போ தானியேலுக்கு நம்முடைய காலத்தை தாண்டியும் வருகிற ஒரு பேர் ஆபத்தை குறித்து கர்த்தர் பேசினா அந்த ஆபத்து எவ்வளோ முக்கியமானது, அது மனுகுலம் முழுவதையும் பாதிக்கக்கூடியது, அதை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால தான் இந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் துவக்க முதற்கொண்டே சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் காரணம் இல்லை, அந்த நாட்கள்ல இருந்தே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அந்தி கிறிஸ்து மனிதனாக இன்னும் வெளிப்படலை, அந்த ஆவி கிரியை செய்கிறது. பல ராஜாக்கள் மூலம், பல ராஜாக்கள் உலகத்தை பிடித்து ஆள்கிற கொடூர மன்னர்கள் மூலம் என் ஆளுமை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்தி கிறிஸ்து காண்பிக்கிறான். அதனால தான் தானியேல் இப்படிப்பட்ட கொடிய ராஜாக்களை குறித்த விவரங்களையும் அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியின் செயல்பாடுகளையும் நமக்கு முன்னறிவித்திருக்கிறார். இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான், அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவனுடைய அரசியல் சட்டதிட்டங்கள் எப்படி இருக்கும், அவன் யாருக்கு எதிராக கிரியை செய்வான், அவன் இந்த உலகத்தை எப்படி ஆளுமை செய்வான், அவனுடைய காலத்தில் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கும், மனுஷ சமுதாயம் எப்படி இருக்கும், இது எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கடைசி காலத்தில் அவர்களெல்லாம் தீர்க்க தரிசனமாக பேசினாங்க. நம்ம நேருக்கு நேர் சந்திக்க போகிறோம். நம்மில் பல பேர் இந்த காலத்தை நேருக்கு நேர் சந்திக்க போகிறவங்க இருக்கிறாங்க, அல்லது நம்முடைய பிள்ளைகள் சந்திக்க போகிறவங்களா இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அதுக்கு முன்னால் கர்த்தருடைய ரகசிய வருகை வந்துவிட்டால் நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோமே, அப்புறம் எதுக்குங்க அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி. நீங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுமை குறித்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்களும் விழிப்புணர்வு அடைந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை விழிப்புணர்வை கொடுத்து
அவர்களை துரிதமாய் ஆயத்தம் பண்ண வைத்து அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகைக்கு முன்னால் கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்குமானால் அதில் தப்பித்து கொள்வதற்கு வழி உண்டாகும். நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஆயத்தம் பண்ணாமல் நடக்கிற காரியங்களினுடைய அவசர நிலை புரியாமல் வாழ்ந்தால் எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ஒருவேளை அந்த காலத்துக்குள்ளே தப்பி போயிட்டாங்கன்னா அவர்கள் என்னென்னலாம் எதிர்கொள்ள போகிறாங்க, அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுமை எப்படி இருக்கும், அதற்கு முன்னால் நம்ம எப்படி தப்புவது என்பதை நீங்களும் அறிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதான் முக்கியம். நீ இப்படி ஜெபம் பண்ணாமல் இருந்துட்டீன்னா, கர்த்தருடைய காரியத்தை குறித்து கவலைப்படாமல் இருந்துட்டீன்னா, நீ விட்டேற்றியாய் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனால் இந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுமை வரும்போது எப்படி இருக்கும், அதில் நீ எப்படி சமாளிப்ப, அந்த நாட்களை எப்படி எதிர்கொள்வாய், இதை பற்றியெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அவர்களை கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட துரிதப்படுத்த முடியும். அதனால்தான் தீர்க்க தரிசனங்கள் முக்கியம். அதிலும் குறிப்பாக இந்த தீர்க்க தரிசனம், அந்தி கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் ஒட்டுமொத்த உலகத்தை பாதிக்கக்கூடியது. சிறியவர் பெரியவர் என்று எந்த பாகுபாடும் இல்லை, ஆண் பெண் என்ற எந்த வித்தியாசம் இல்லை. எல்லா மனித குலத்தையும் உலகத்தினுடைய காரியங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு பேராபத்து. இதுக்கு முன்னால் தோன்றின அந்தி கிறிஸ்துவை பிரதிபலித்த ராஜாக்களை பார்த்தீங்கன்னா, கிரேக்க ராஜான்னா அவருடைய எல்லைக்குட்பட்ட ஜனங்கள் தான் துன்பத்தை அனுபவித்தார்கள். இஸ்ரவேலை ஒட்டின தேசங்களில் எழும்பின சர்வாதிகார மன்னர்கள் என்றால் அவங்க ஆளுமைக்கு கீழே இருந்தவங்க தான் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ஆனால் இனி வருகிற அந்தி கிறிஸ்து முழுமையாய் தன்னை வெளிப்படுத்த போகிறதுனால ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்படும். மேலிருந்து கீழே வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எல்லா திறத்து ஜனங்களையும் அது பாதிக்கும். அதனால தான் இதை குறித்து இவ்வளவு நுணுக்கமாக வேதத்தில் பல தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்புகள், முன்னுரைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம ஆராய புகுந்திருக்கிறோம். அதில் இந்த ராஜாவுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை இதற்கு முன்னால் வாழ்ந்த பல ராஜாக்கள் பிரதிபலித்து காமிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்து அவைகளை கொண்டு வந்து பார்த்தா ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஒரு படத்தை தனித்தனியாக பிச்சு போட்டு அதை சேர்க்க சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில். அது மாதிரி இங்கே அந்தி கிறிஸ்துனுடைய குணாதிசயங்கள் எங்கெங்கெல்லாம் பிரதிபலித்ததோ, எங்கெங்கெல்லாம் அவனை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் சேர்த்து சரியாய் பொருத்தி பார்த்தால் அவனை குறித்த முழு பிம்பம், அவனை குறித்த முழு விவரங்கள் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த தீர்க்க தரிசனத்தை, தானியேல் அந்தி கிறிஸ்துவை பற்றி உரைத்த தீர்க்க தரிசனத்தை நம்முடைய ஆராய்ச்சிக்காக நம்ம எடுத்திருக்கிறோம். இதில் நம்ம சென்ற முறை சந்தித்து கொண்ட போது அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி வெளிப்படும் என்பதற்கு தானியேல் புஸ்தகத்தில் 3 ராஜாக்களை குறித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருமே இஷ்டமானதை செய்யும் ராஜாக்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் முதல் ராஜா இஷ்டமானதை செய்யும் ராஜா, அவர் அலெக்சாண்டர் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். 2வது ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவை குறித்து தானியேல் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது இன்னொரு ராஜா இருக்கிறாரு, முழுசாக வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்து. அப்போ இந்த ராஜாக்களுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்களை வைத்து ஒன்று சேர்த்து பார்த்தா இனி வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்துனுடைய முழு பிம்பம் இப்படித்தான் இருப்பான். அவனுடைய சொல், செயல், அவனுடைய சட்டம், அவன் கொண்டு வரப்போகிற காரியங்கள் இப்படித்தான் இருக்கும் என்பதை தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். இது எல்லாம் நாம் எதிர்கொள்ள போகிற பிரச்சனை. நம்ம வாழ்கிற இந்த காலத்தினுடைய கடைசியிலேயே அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுமை வந்துவிடும். அதுக்கு முதல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுமையிலே முக்கியமானது முழு உலகத்தை ஆளுமை செய்வது. உலகத்தினுடைய ஒரு சிறு பிராந்தியத்தையோ ஒரு சிறு பகுதியையோ ஆளுமை செய்வது அல்ல. அவனுக்கு வேலை முழு உலகத்தை ஆளுமை செய்யணும். அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுமை 7 வருஷம் நீடிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 7 வருஷம் அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 வருஷத்தில் அவனுடைய ஆளுமை இந்த உலகம் முழுவதிலும் நீடிக்கும். அப்படின்னா அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ஒட்டுமொத்த உலகத்தை ஒன்றா சேர்த்து அதன் மேலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னா அதுக்கு 7 வருஷம் பத்தாது. அதனால் ஒட்டுமொத்த உலகத்தின் மேல் அவன் ராஜ்யத்தை அமைப்பதற்கு முன்னால்
உலகத்தை முழுவதுமாக இணைக்க வேண்டும். நீங்கள் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் பெரும் தலைவர்கள் பேசுகிற பேச்சு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், முழு உலக அரசாங்கம். இந்த சிந்தனையை இப்போ தீவிரமாக பேசுகிறாங்க. எல்லா இடத்திலும் இதற்குண்டான அடையாளங்களை உங்களால் பார்க்க முடியும். உலகத்தினுடைய பல காரியங்களை ஒன்றாக இணைத்து ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கிறது, ஒவ்வொரு விதமான சட்டதிட்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு விதமான நாணயம் இருக்கிறது, பொருளாதார கொள்கைகள் இருக்கிறது, ஒவ்வொரு அதிபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த முழு உலக அரசாங்கம் என்பது எல்லா உலகத்தையும் ஒன்றாக இணைத்து எல்லா சட்டங்களையும் பொதுவாக மாற்றி, பொருளாதாரத்தை பொதுவாக மாற்றி, மணி அந்த டிரான்சாக்ஷனை முழுவதாக ஒன்றாக மாற்றி ஒரே தலைமையகத்திலிருந்து முழு உலகத்தையும் ஆளுமை செய்யணும். இது வேதத்தில் தானியேல் காலத்திலே சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் இப்போ சமீபமாக தான் உலகத் தலைவர்கள் கூடிக்கொண்டு உலகத்தின் பல காரியங்களை ஒருங்கிணைத்து ஒரு முழு உலக அரசாங்கத்திற்கு வேலை செய்து வருகிறார்கள். வெளிநாட்டில் பறக்கிற பல விமானங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய கொட்டை எழுத்தில் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னு போட்டு விமானங்கள் பறக்கிறத பார்க்கலாம். மனிதர்களுடைய இருதயத்தில் இப்போவே முழு உலக அரசாங்கம் என்கிற சிந்தையை விதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏறத்தாழ 20-25 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். இன்னும் நல்லா சொல்லணும்னா 2வது உலகப் போருக்கு பின்னாலேயே இந்த முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக வெளியரங்கமாக நடத்தப்பட்டன. ஐக்கிய நாடுகள் சபை UN என்கிற அமைப்பை ஏற்படுத்தி உலகத்தினுடைய பல காரியங்களை ஒன்றாக இணைச்சிருக்கிறாங்க. அதில் உலகத்தில் ஒரு பொதுவான சட்டம், இன்டர்நேஷ்னல் லா, அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை, எண்ணெய் கிணறுகள் பற்றின சட்ட வரையறை, இதெல்லாம் முழு உலகத்துக்கும் ஒரே மாதிரி பொருந்துகிற மாதிரி அந்த இணைப்புக்கான திட்டம் UNலேயே ஆரம்பித்து விட்டது. ஆனால் இப்போது அதை இன்னும் தீவிரம் காட்டி எல்லாரையும் ஒன்றாக இணைத்து ஒரு குடையின் கீழ் ஆளணும். அதுக்கு முன்னால் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், முழு உலக அரசாங்கம், முழு உலகத்தையும் இணைக்கிற வேலை. இணைச்ச பிறகு தான் அந்த ராஜா வந்து உட்காருவார். அதுக்கு முன்னால் இணைக்கிற வேலை தீவிரமாய் நடத்தப்படுகிறது. ஒரு செய்தி இப்போது சமூக வலைத்தளங்களிலும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக சொல்லப்படுவது என்னென்னா, இந்த முழு உலகத்தையும் இணைப்பதற்கு பாடுபடுகிறவர்கள், முழு உலகத்தையும் ஒரே அரசாங்கமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிற விஞ்ஞானிகள், அரசியல் தலைவர்கள், மருத்துவர்கள், பொருளாதார வல்லுநர்கள், இவங்கெல்லாம் 2030வது வருஷத்துக்குள்ள இந்த முழு வேலையை முடிச்சிடணும் என்று ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் 2030 என்று அடித்து பார்த்தாலே அந்த திட்டத்தினுடைய முழு வரையறைகள் கூகுளில் உங்களால் சர்ச் பண்ண முடியும். 2030 தான் நமக்கு டெட்லைன். அதுக்குள்ளே அந்த முழு உலகத்தினுடைய அரசியல் அமைப்பு, ஜனங்கள், சமுதாயம் எல்லாத்தையும் இணைச்சிடணும்னு தீவிரமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது அவங்க சொல்கிற மாதிரி 2030 முடியுமா முடியாதா நமக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் அது முடியும். அது முடிந்து ஆகணும். அது வேதத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க காட்டுற தீவிரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் 2030க்குள்ளேயே அதை கொண்டு வந்து விடுவார்கள் என்றும் எண்ண தோன்றுகிறது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம 2026 இருக்கிறோம். இன்னும் ஒரு 3-4 வருஷம்தான் இருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு துரிதமாக இந்த காரியங்களில் ஈடுபட்டு தப்பித்து கொள்ளுகிற மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கர்த்தருடைய வருகை முந்தி கொள்ளுமானால் அவருடைய ரகசிய வருகையிலே காணப்பட எவ்வளவு தீவிரமாக நம்ம ஆயத்தப்படணும் என்பதை உங்களுக்கு உணர்த்தத்தான் இந்த நிகழ்ச்சி. அப்போ இனி வரக்கூடிய உலகத்தை பற்றியும், இனி வரக்கூடிய உலகத்தின் ஆளுநராகிய அந்தி கிறிஸ்துவ பற்றியும் நம்ம நிறைய செய்திகளை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். வேதத்தில் என்னென்னலாம் காமிச்சிருக்கு, தானியேல் காலத்திலிருந்து இன்னும் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக கடைசி காலம், கடைசி கால ராஜ்யம், ஆளுமை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கிறது. இதை ஆராய போகிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நிறுத்தத்தை பாஸ் வைத்து கொண்டு உங்ககிட்ட ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது நான் தியானித்து நான் மாத்திரம் பேசி நீங்கள் உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை கேட்பதாக மாத்திரம் இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து நான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோட பேசும்போது அந்த தீர்க்க தரிசனங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணணும். நீங்களும் அதில் என்ன இருக்குது என்று ஆராய முற்படணும்.
ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி அணுகணும், ஒரு தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற காரியத்தை எப்படி விளங்கி கொள்ளணும், அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை நீங்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஏனென்றால் ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சியில் நான் எல்லா தீர்க்க தரிசனத்துடைய உள்ளும் புறமான எல்லா காரியத்தையும் சொல்லிவிட முடியாது. நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணாதான், தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணாதான் அந்த தீர்க்க தரிசனத்துடைய முழுமையை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் மாத்திரம் பார்த்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு செய்தியாக இல்லாமல் நம்மெல்லாம் சேர்ந்து ஆராய்கிற ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நீங்களும் பல தீர்க்க தரிசனங்களை நீங்களே சுயாதீனமாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. அப்போ நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த முக்கியமான சப்ஜெக்ட் அந்தி கிறிஸ்து என்பதை பற்றி. அகில உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்தையும் பாதிக்க போகிற ஒரு பெரிய ஆட்சி முறை வரப்போகிறது. அது மேலிருந்து கீழ் வரைக்கும் எல்லா துருவ பிரதேசங்களில் கூட அவனுடைய ஆட்சி நீடிக்கும். அது வர்றதுக்கு முன்னால் அதை பற்றி ஆராய போகும்போது தெளிவான விவரங்களை நம்ம சேர்ந்து ஆராயணும். அப்போ தீர்க்க தரிசனங்களை குறித்து நீங்கள் தெளிவாக விளங்கி கொண்டு என் கூட பிரயாணம் பண்ணும்போது, தீர்க்க தரிசனங்களின் வழியாய் பயணப்படும் போது நான் பார்க்குற மாதிரியே நீங்களும் பல விஷயங்களை, இன்னும் மேலதிகமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இதற்கு ஒப்புவமையாக நம்ம வாசிக்கிற படிக்கிற தீர்க்க தரிசனங்களுக்கு இணையாக வேறொரு தீர்க்க தரிசனம் வேறொரு இடத்துல இருக்கும். உடனே அது உங்களுக்கு ஞாபகம் வரும். உடனே நீங்கள் என்ன செய்யணும், அதுக்குள்ளே போய் அதையும் ஆராய்ந்து இதனுடைய அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்திகளை தொகுத்து நீங்கள் சேர்க்கணும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு பாருங்கள். சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகங்களை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் அதே மாதிரி அதற்கு ஒப்பான மிருகங்களை குறித்த செய்தி தானியேல் புஸ்தகத்திலையும் சொல்லப்படுகிறது. அப்போ இது ரெண்டுமே நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்தால், நான் தானியேல் இருக்கிற மிருகத்தை சொல்லும்போது நீங்கள் மிருகம் என்று எங்கே வருது, வேற இதுக்கு ஒப்பான இணையான சம்பவங்கள் எங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேடி நீங்களும் அதை ஆராய்ந்து பார்த்தா நீங்கள் இன்னும் மேலதிகமாய் பல விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி ஆராய போவதற்கு முன்னால் நீங்களும் என் கூட சேர்ந்து ஆராய வேண்டும் என்பதற்காக நீங்கள் முதல்ல எப்படி ஆயத்தப்படணும், தீர்க்க தரிசனங்களை பார்க்க தியானிக்க எப்படி ஆயத்தப்படணும் என்று சில விவரங்களை, சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். வேதத்தில் ஏறத்தாழ 70% தீர்க்க தரிசனங்களால் ஆனது. ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்டால் அந்த தீர்க்க தரிசனத்தில் பொதுவாகவே கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். ஒரு தீர்க்க தரிசனத்தை சும்மா படித்து பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய பேர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் நாங்கள் படித்ததே இல்லைங்க, ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட எதுவுமே விளங்கலை, எங்களுக்கு புரியலை. திடீர்னு ஒரு குதிரை வருதுங்கிறாங்க, கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, சாம்பல் நிற குதிரை, பழுப்பு நிற குதிரை, இப்படிலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு அது ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு பொதுவான அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தீர்க்க தரிசனங்களில் என்னெல்லாம் இருக்கிறது, ஒரு தீர்க்க தரிசனம் முன்னால் நிற்கும்போது இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. அந்த தீர்க்க தரிசனத்தில் இந்த கடையில் இது இருக்கும்னு சொன்னால் அந்த கடைக்குள்ளே போனால் அந்த பொருள்களை தேடி எடுப்பதை போல எல்லா பொருளும் எல்லா கடையிலையும் கிடைச்சிடாது. ஒரு துணிக்கடையில் போய் நீங்கள் ஒரு அரிசி வாங்கிட முடியாது. ஒரு கடைக்கு போனால் இங்கே என்னென்ன இருக்கும் அங்கே என்ன தேடலாம். அதே மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போனால் தீர்க்க தரிசனத்தில் என்னென்ன இருக்கும், அதில் என்னென்ன காரியங்களை நம்ம தேடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். தீர்க்க தரிசனத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். எதை குறித்தும் உலகத்தில் நடக்கிற எதை பற்றியும் உண்டான விவரங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நல்லா நுணுக்கமாக ஆராய்ஞ்சிங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே நான் அறிந்து கொண்ட விதத்தில் தீர்க்க தரிசனங்களை பற்றி யோசித்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் நடக்கிற எது ஒன்றுமே யதார்த்தமாய் நடப்பதில்லை. எல்லாமே திட்டமிடப்பட்டு முன் குறிக்கப்பட்டு ப்ரீ பிளான் பண்ணப்பட்டு கர்த்தருடைய திட்டத்தின்படி
இந்த உலகத்தில் காரியங்கள் நடக்குது. அதில் சாத்தானுக்கு அவர் அனுமதி கொடுக்கிறது, தீமைக்கு அவர் அனுமதி கொடுப்பது போன்ற காரியங்களும் உள்ளடங்கும். ஆனால் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நான் பார்த்த வரைக்கும் எதுவும் தற்செயலாய் நடப்பதில்லை. இப்படி யதார்த்தமாக ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குது. அந்த திட்டங்கள் வழியாக போகும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அடுத்து இந்த காரியம் நடக்க போதுப்பா, நீ கவனமாக இருந்துக்கன்னு கவனப்படுத்துகிறார். அவ்வளோதான். அந்த முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் போட்ட அந்த வரைவு, அந்த ப்ளூ பிரிண்ட்டை மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த வரைபடத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி அடுத்து இதுதான் நடக்க போகுது, அடுத்த சீனு. சில இடத்துல சினிமா பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அடுத்து இதாண்டா நடக்க போகுதுன்னு. அது மாதிரி கர்த்தர் நமக்கு அதை சொல்லி அடுத்து இந்த பயங்கரம் வரப்போகுது. அப்போ நீ என்ன செய்யணும்? அதை மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. அந்த படத்தை அழிச்சிட்டு அதை வேறு மாதிரி அப்படிலாம் மாற்ற முடியாது. நீங்கள் தப்பிக்கணும், உங்களை சார்ந்தவர்கள் தப்புவிக்கப்படணும். நோவாவுக்கு கர்த்தர் ஒரு பெரு வெள்ளம் வரப்போகிறது என்று பேசினார். அடுத்த நிகழ்ச்சி அதுதான். அந்த வெள்ளத்தை நிறுத்த சொல்லலை, வெள்ளத்தை நிறுத்த முடியாது. அது கர்த்தருடைய திட்டம், நடக்க போகுது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலம் நோவாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீ தப்பிச்சுக்க, நீயும் உன் வீட்டாரும் தப்பித்து கொள்ளுங்கள். அல்லது மற்றவர்களை தப்பி வைக்க முடியும்னா நீ அதுக்கும் முயற்சி பண்ணு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளம் வருகிறது என்று கேட்ட உடனே வெள்ளத்தை நிறுத்த நோவா ஜெபிக்கவில்லை. வெள்ளத்தை நிறுத்துங்க ஆண்டவரை ஜெபிக்கலை, அது வந்து தான் தீரும். ஆனால் நீ தப்பிச்சுக்க, உன் வீட்டாரை தப்புவிக்க வை, உன்னால் முடிஞ்சால் மற்றவர்களுக்கும் இதை சொல்லி தப்புவிப்பதற்கு உதவி செய். அதனால தான் நோவா இந்த செய்தியை கேட்டபோது ஒரு பக்கம் தான் தப்புவதற்கான ஒரு பேழையை உண்டு பண்ணினார். தன் பிள்ளைகளுக்கும் சொல்லி அவர்களையும் அந்த தப்புவிக்கிற வேலையிலே பயன்படுத்தினார். அதோடு நின்று விடாமல் நீதியை ஜனங்கள் நடுவிலே போய் பிரசங்கித்தார். வேதத்தில் சொல்லுது, நீதியை பிரசங்கித்த நோவா முதற்கொண்டு 8 பேர் தப்புவிக்கப்பட்டிருக்க. அப்போ அவர் நீதியை போய் பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் கேட்கல, ஆனாலும் அவர் விடாமல் பிரசங்கம் பண்ணினார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தில் நோவா முழங்கால் போட்டு இந்த தீமை வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணல. ஏன்னா சில தீமைகள் ஜெபம் பண்ணுறதுனால மாற்ற முடியும், சில திட்டங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் மாற்ற முடியாது. இந்த 2 விஷயம் இருக்குது. நினிவே காலத்தில் பாருங்கள், ஒரு அழிவு வருதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், அழிவு நிறுத்தப்பட்டது. ஆனால் எல்லா விஷயம் அப்படி இல்லை. சிலது வரையறை செய்யப்பட்டிருக்கும். வரையறை செய்யப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அது நடந்தே தீர வேண்டிய தீர்க்க தரிசனங்கள், அதை நீங்கள் மாற்ற முடியாது. அதை விளங்கி கொண்டு நீங்கள் தப்பலாம், நீங்கள் தப்புவதற்கான ஆயத்தத்தில் துரிதப்படலாம், உங்கள் பிள்ளைகளை தப்புவிக்க தீவிரமாக முயற்சி பண்ணலாம், உங்கள் நண்பர்கள் அயலகத்தாரை தப்புவிக்க முயற்சி பண்ணலாம். அப்போ தீர்க்க தரிசனங்களில் வரக்கூடிய ஆபத்துகளை குறித்த முன்னறிவிப்பில் நிறுத்தக்கூடியதும் இருக்குது, நிறுத்த முடியாதது இருக்குது. நினிவேல நடந்ததை அவர்கள் மாற்றினார்கள், நிறுத்தினார்கள். ஆனால் நோவா காலத்தில் அதை நிறுத்தவில்லை. அது மாதிரி நிரந்தரமான தீர்க்க தரிசனத்தில் முதல்ல முன்குறிக்கப்பட்ட காரியங்கள், இதை மாற்ற முடியுமா அல்லது இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமா என்பதை நீங்கள் முதல்ல நிதானிக்கணும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்தி கிறிஸ்து வருவான், அவன் இந்த உலகத்தை பிடித்து ஆளுமை செய்வான். 3.5 வருஷம் உபத்திரவ காலம், இன்னொரு 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த பிளான் எல்லாம் தானியேல் காலம் முதற்கொண்டே சொல்லப்பட்டிருக்கு. நாம் இப்போ ஒரு வேளை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, வாங்க எல்லாரும் திறப்பில் நின்று இந்த அந்தி கிறிஸ்து வராமலே போகும்படிக்கு ஜெபம் பண்ணுவோம், அவன் தலையை மிதிப்போம், அவனை விரட்டிடுவோம், உலகத்தை அவன் கையில் கொடுக்கக்கூடாது, அந்த 7 வருஷம் வராதபடிக்கு ஜெபிப்போம் என்று நீங்கள் ஜெபித்தால் அது நடக்காது. ஏன்னா இது ஆண்டவருடைய ஆதீனத்தில் இருந்து முன் அறிவிக்கப்பட்ட ஒரு முன் வரைவு, ஒரு ப்ளூ பிரிண்ட். இது நடந்தே தீரும். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான பாதையை தான் தேடணும். அப்போ இன்றைக்கி நம்ம ஜெபத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், தவறில்லை. ஆனால் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலே மாற்றிவிட முடியாது. மாற்றக்கூடியதை தான் மாற்ற முடியும். நினிவேயின் அழிவை மாற்ற முடிந்தது, அந்தி கிறிஸ்துனுடைய வருகையை மாற்ற முடியாது நீங்கள்.
இனி கர்த்தர் அடுத்தடுத்து ஒரு 3.5 வருஷம் உபத்திரம் வருதுன்னு சொல்கிறாரு. வாங்க நம்ம சபையாக கூடி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி அந்த 3.5 வருஷ உபத்திரவத்தை வராமலே பண்ணிடுவோம். அந்தி கிறிஸ்துன்னு ஒருவன் பிறக்கவே கூடாது. வாங்க இப்போவே கருவிலே அவனை அழித்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணாலும் அது நடக்கும். அப்போ இதை நம்ம விளங்கிக்கிறணும். ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒருவேளை கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு தரிசனமாகவோ ஒரு வெளிப்பாடாகவோ வெளிப்படுத்தி சொன்னால் நீங்கள் முதல்ல நிதானிக்க வேண்டியது, இது மாற்றக்கூடியதா அல்லது அதை மாற்ற முடியாத நம்ம தப்பித்து கொள்ளக்கூடியதா, இதை முதல்ல நீங்கள் நிதானிக்கணும். பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அது இருக்கட்டும், உங்ககிட்ட கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தால், ஒரு தரிசனத்தை காண்பித்தால், இப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல எதை நிதானிக்கணும்னா, இதை ஜெபம் பண்ணி அந்த சம்பவமே நடக்காமல் மாற்ற முடியுமா, அல்லது இது நடந்தே தான் தீரும், நான் தப்பிக்கணுமா, நாங்கள் தப்பிக்கணுமா என்பதை முதல்ல நிதானிக்கணும். அப்போ அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் முதல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்த முன் குறிக்கப்பட்ட காரியங்களை குறித்த வெளிப்பாடுகள் இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ முன் குறிக்கப்பட்ட காரியங்களில் மாற்றக்கூடியது இருக்குது, மாற்ற முடியாதது இருக்கிறது. சில விஷயங்களை மாற்ற முடியாது. ஜெபத்தில் சாத்தான் மனம் திரும்ப நம்ம ஒரு ஆள் உட்காந்து யோசிச்சு பார்க்குறோன்னு வச்சுங்க, இத்தனை பேர் கெட்டு போகிறதுக்கு இந்த சாத்தான் தானங்க காரணம். நம்ம ஒவ்வொருத்தராக தனித்தனியாக மனம் திருப்புறதுக்கு ஒட்டு மொத்தமாக சாத்தானுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணா என்ன சொல்லுங்க? அப்படி ஜெபம் பண்ணால் சாத்தானுடைய மனதை மாற்றி அவனை ரட்சிப்புகளை நடத்த முடியுமா? யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி நமக்கு நேரமாகிவிட்டது. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் போது தீர்க்க தரிசனங்கள் அதை நம்ம எப்படி அணுகணும், தீர்க்க தரிசனங்களை நாம் எப்படி விளங்கி கொள்ளணும் என்ற முதல்ல நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இனி வருகிற பிரதானமான தீர்க்க தரிசனங்களுக்குள்ள எங்கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. கர்த்தர் உங்களை அதற்கு ஏற்ற விதத்தில் வனைவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வர்ற வாரத்தில் மேலதிகமான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.